வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து எஸ்எஸ்ஜேஇ வந்து 2024 கட் ஆஃப் வந்து எப்படி குடுத்திருந்தாங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி குடுத்திருந்தாங்க கேட்டகரி வைஸ். அதுக்கடுத்து வந்து இந்த வருஷம் எவ்வளோ வர வாய்ப்புகள் இருக்கு? ஏன் கட் ஆஃப் இவ்வளோ கூட இருக்கு? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் வந்து எஸ்எஸ்ஜேஇ வந்து பேப்பர் 1 வச்சுட்டு ஈஸி தானே, ஈஸியா கிளியர் பண்ணிறலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. பேப்பர் 1 பொறுத்தவரை நீங்க ஜஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் 116 ஓபிசி கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அத கிளியர் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு அடுத்தபடியா நீங்க எழுதக்கூடிய பேப்பர் 2 அதாவது 2020 கால பீரியட்ல வரையும் உங்களுக்கு பேப்பர் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல மெயின்ஸ் எக்ஸாம்னு இருக்கும். அதாவது கன்வென்ஷனல் டைப்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க படிச்ச சிவில் இன்ஜினியரிங்லயே சர்வே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மென்டல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் பார்ட்ட பொறுத்தவரை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இது மாரியான இருக்கக்கூடிய சர்வே இதுகள்லேருந்து உங்களுக்கு என்னன்னா 25 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மார்க்ல சொல்றேன். 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் டைப்க்கு தகுந்த மாரி 10ல ஆரம்பிச்சு 25 மார்க் வரை உங்களுக்கு வந்து வச்சு கன்வென்ஷனல் டைப்ல நேரடியா நீங்க எழுதி கைப்பட எழுதி நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, காலேஜ்ல செமஸ்டருக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ, அந்த பேட்டர்ன்ல வந்து நீங்க எழுதி அதுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். அப்போ வந்து மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதிகம் தமிழ்நாட்டு மூலமா எஸ்எஸ்ஜேஇல கிளியர் பண்ணி போனவங்கன்னா, அப்ப நெறைய பேர் போயிருப்பாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல அதிகம் ஏன் போறதில்ல அப்டின்னா, இந்த பேப்பர் 2வ அவங்க முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா எப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்ல இருக்க மாரி அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்காது. ஆ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியுது. அத பத்தி கான்செப்ட் பேசிக்கா தெரியுது அப்டின்னா, நீங்க வந்து சால்வ் பண்ற மாரி தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இல்ல கான்செப்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது அதிகமா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அத நீங்க சால்வ் பண்ணி அந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து அந்த 4 ஆப்ஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அத டிக் பண்ற மாரி இருக்கும். அப்ப கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ன்னு சொல்ல போனோம்னா, நீங்க 3 கொஸ்டின் ராங்கா அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 கொஸ்டினுக்கான மார்க் போயிடும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கான வந்து நெகட்டிவ் மார்க் வந்து -1. அப்ப பேப்பர் 1 பொறுத்தவரை 1/4 அதாவது 4 கொஸ்டின் தப்பு பண்றீங்க அப்படின்னா, 1 கொஸ்டினுக்கான மார்க் போடும். அதே பேப்பர் 2வ பொறுத்தவரை 1/3 அதாவது நீங்க 3 கொஸ்டின் தப்பு பண்றீங்க அப்படின்னா, 1 கொஸ்டினுக்கான மார்க் போகும். அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, கன்வென்ஷனல் டைப்பு இருக்கும்பொழுது, நீங்க நெறைய காலேஜ்ல மாரி எழுதுற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மார்க் குடுத்திருப்பாங்க. அதுல அதிக மார்க் போட மாட்டாங்க. 25 மார்க் கொஸ்டின் நீங்க என்னதான் பிரசன்டேஷன் பண்ணியிருந்தாலும் 25, 25 ஃபுல் மார்க் குடுக்க மாட்டாங்க. ஆனா, இந்த அப்ஜெக்டிவ் பொறுத்தவர 4 ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷன் கரெக்ட்டா பிக் பண்ணி இதான் கரெக்ட்ன்னு நீங்க கரெக்ட்டான ஆன்ஸர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுல மார்க் அவங்க குறைக்க முடியாது. ஃபுல் மார்க் குடுத்து தான் ஆகணும். கட் ஆஃப் கூட்டுறதுக்கான முக்கியமான நோக்கம் அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல மாத்துனது தான். அதுக்கு அடுத்தபடியா வந்து கன்வென்ஷனல் டைப்ல இருக்கும்போது, அதிகமா ஐஏஎஸ் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதிகம் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆ உங்களுக்கு வந்து கம்மியா வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அறவே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். கம்மியா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்போ அவங்க வந்து இப்படி அப்ஜெக்டிவ் டைப்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல பேப்பர் 2 கொண்டு வந்தாங்களோ, அவங்க ஐஏஎஸ்க்கே அப்படிதான் அவங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது சாதாரண விஷயம். அப்ப அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 80,000 சேலரில, ரூ. 75 சேலரில இந்த வேலைய கிளியர் பண்ணி வச்சுக்கணும்னு தான் அவங்க வந்து நெனப்பாங்க மேக்ஸிமம். ஆல்ரெடி பிராக்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க வருஷங்கள் ஆக ஆக. அப்படிங்கும்போது அதிக பேர் இதுக்குள்ள போட்டி வருவாங்க. அதனால தான் கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து கூடுறது அதிகம் கூடியிருக்கு லாஸ்ட்னா. அதுக்கு போன வருஷம் பார்த்தாவே எனக்கு தெரியும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாவே. எவ்வளோ கட் ஆஃப் கூடியிருக்குன்னு. அப்ப நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் நெனைக்கிறீங்க, எஸ்எஸ்ஜேஇங்கிறது ரொம்ப ஈஸி. எத வச்சு நெனைக்கிறீங்க அப்படின்னா, 2020 கால பீரியட் வரை கிளியர் பண்ணியிருக்க போயிருக்கக்கூடிய உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு நெனச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பேப்பர் 2ல கட் ஆஃப் பார்த்து நெட்ல போட்டு பார்த்துட்டு 116 தானே வச்சிருக்காங்க, 105 தானே வச்சிருக்காங்க, 110 தானே வச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப ஈஸி. நம்மளால அடிக்க முடியாதா? சிவில் 100 கொஸ்டின் எப்படி பார்த்தாலும் ரீசனிங்ல 45 கொஸ்டின் 5 போட்டுறலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 20 கொஸ்டின் வந்தாலுமே ஈஸியா கிளியர் பண்ணிறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பேப்பர் 1 வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. பேப்பர் 2ன்னு ஒண்ணு இருக்கு. 2 பேப்பரையும் கூட்டி தான் ஃபைனல் கட் ஆஃப் முடிவு பண்ணி அதுக்கு தான் போஸ்டிங்ஸ் எடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் பொழுது எல்லாமே டேட்டா வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்ல என்ன இருக்கோ அத எடுத்து வச்சு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அப்ப உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் புரிஞ்சிரும். அப்ப நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் போடணும் பேப்பர் 1ல, பேப்பர் 2ல ஜஸ்ட் கட் ஆஃப் பத்தியும் டார்கெட் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் வேக்கன்சி எவ்வளவு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது இப்ப நீங்க பார்க்கிற வேக்கன்சி டீட்டெயில் வந்து எப்படி அப்படின்னா,
ஃபைனலா அப்டேட் பண்ணது. அதாவது இந்த 2025க்கு ஒரு நோட்டிபிகேஷன் எஸ்எஸ்ஜேல இருந்து வந்திருக்கும். ஓகே, டென்டேட்டிவா. இப்ப நம்ம இங்க பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல, இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சி. இது இப்ப இந்த வருஷத்துக்கு உள்ளது அப்படின்னா 2025. இதுக்கு ஃபைனல் வேகன்சி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எப்ப அப்படின்னா பேப்பர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்க. இதுல சம் வேகன்சி வந்து கூடும். அது மாதிரி லாஸ்ட் வருஷம் நமக்கு ஃபைனலா அப்டேட் பண்ண வேகன்சி டீடைல் என்னன்னா இதான். இது வந்து ஃபைனல். ஓகேவா? 2024க்கான நோட்டிபிகேஷனுக்கான ஃபைனல் வேகன்சி எவ்வளவு அப்படின்னா 1701. இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கு. பாருங்க. பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஓகே, எதுக்கு? ஜூனியர் இன்ஜினியர் சிவில். அதே பிஆர்ஓல மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கும் பாருங்க. அப்ப மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேகன்சிஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 வகையான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு இதுக்குள்ள. பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலது ரிப்பீட் ஆயிருக்கும். மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து சிவிலுக்கு இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இருக்கு. பிஆர்ஓ அதே தான். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அது மாதிரி இப்ப ஜெனரல் வாட்டர் கமிஷன் பாக்குறோம் அப்படின்னா ஜெனரல் வாட்டர் கமிஷன்ல 2 இருக்கும். பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஜெனரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல 2 இருக்கும். எலக்ட்ரிக்கல் தனியா, சிவிலுக்கு தனியா அப்படி இருக்கும். சில இதுல மெக்கானிக்கல் தனியா கொடுத்திருப்பாங்க. அப்ப இது மூலம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபைனல் வேகன்சி வந்து டென்டேட்டிவா கொடுக்கக்கூடிய வேகன்சி விட இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கிறோம். இதுல அதிக நம்பர் ஆஃப் வேகன்சி சிவிலுக்கு தான் வரும். நீங்க பாருங்க, இங்க சிவிலுக்கு எவ்வளவு வந்திருக்கீங்க? 483. 1071ல 483 பிஆர்ஓ சிவிலுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சிவில் எங்க இருக்கு? ஜெனரல் வாட்டர் கமிஷன் 120. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 206. மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் 432. பாத்துக்கிறீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு 1000 பிளஸ் வேகன்சி வந்து சிவிலுக்கே வந்துடும். கிட்டத்தட்ட 75 to 80% வேகன்சி வந்து யாருக்கு வந்துடும் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். ஓகே, அப்ப இந்த வருஷம் விட்டுருக்கக்கூடிய டென்டேட்டிவ் வேகன்சி டீடைல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதான். ஏன்னா ஃபைனல் வந்து பேப்பர் 1 முடிஞ்சு பேப்பர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுவாங்க. எவ்வளவு விட்டுருக்காங்க அப்படின்னா 1731. போன டைம் ஒரு 30 வேகன்சி கூட இருக்கு. அப்ப இதுல அப்டேட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா போன டைம் ஃபைனல் வேகன்சியோட தான் இது கூட இருக்குன்னு நான் சொன்னேன். கண்டிப்பா இது வந்து ஃபைனல் வேகன்சி இல்ல, டென்டேட்டிவா இருக்கக்கூடிய வேகன்சி தான் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 180 to 200 வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம 1900 to 2000 வேகன்சி வரை எதிர்பார்க்கலாம். 2000 போகாது, 1900 வேகன்சி வரை எதிர்பார்க்கலாம். 1900 வரை எதிர்பார்க்கலாம் நீங்க. இதுல பார்த்தா சிவிலுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த டைமும் எப்பயுமே சிவிலுக்கு தான் அதிக வேகன்சி இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் நான் கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 796 வேகன்சி. 1796 வேகன்சி எதுக்கு போயிடுச்சு? பிஆர்ஓல சிவில் இன்ஜினியரிங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து 90 வேகன்சி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 210 வேகன்சி கொடுத்திருப்பாங்க. மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் லாஸ்ட் இயர் 400 பிளஸ் எடுத்துட்டாங்க. இந்த வருஷமும் 202 எடுத்திருக்காங்க. மத்ததெல்லாம் சிவில் இல்லையா சார்? இருக்கு, இங்க சிவில் இருக்கு. ஓகே, ஜல்சக்தியில இருப்பாங்களே அதுல இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஜெனரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன். இதெல்லாம் கம்மியான 3 அப்படி 2 டிஜிட் 1 டிஜிட்ல இருக்கக்கூடிய, அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. அப்ப சிவிலுக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 75 to 80 85% வரை வேகன்சி டீடைல் சிவிலுக்கு தான் அதிகமா இருக்கு. இது எப்ப 2025க்கான எஸ்எஸ்ஜே மூலம் மீட் பண்ணக்கூடிய டென்டேட்டிவ் வேகன்சி டீடைல்ஸ். இது எதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப கட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது வந்து ஆல்ரெடி இதுக்கு தனி வீடியோ கொடுத்துருப்போம் நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துக்கிறேங்க. இப்ப கட் ஆஃப் வந்து இது எப்ப உள்ளது சார் அப்படின்னா நல்லா பாருங்க. 2024 நடந்த எக்ஸாமுக்கான ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய ஃபைனல் கட் ஆஃப் தான். 2 எக்ஸாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். 2 எக்ஸாம் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல தான் எழுதுறீங்க, பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல தான் எழுதுறீங்க. நெகட்டிவ் மார்க் இதுக்கு 1/4 மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும் 2 மணி நேரம். ஓகே, 2 ஹவர். இதுக்கு வந்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும் 300 மார்க் 2 மணி நேரம் டைம். டைம் தான் இங்க பிரச்சனையே. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு படிச்சிருக்குங்க பட்சத்துல. ஓகே, அதுக்கடுத்து இதுல நெகட்டிவ் மார்க் 1/3 அளவுக்கு போயிடும். இப்ப லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க, மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க் வந்து இதெல்லாம் வேகன்சி. ஓகே, ஃபைனல் அப்டேட் பண்ணக்கூடிய வேகன்சி 1071 ஃபைனல் வேகன்சி. டென்டேட்டிவா வரும்போது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதோட கொஞ்சம் கூட்டி 1071 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாருங்க 122. அதுக்கடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு 165, ஓபிசிக்கு 480. அப்படி வரிசையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்போம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகே, அப்புறம் 580 புது கேட்டகரி கொடுத்துருப்போம். மொத்தம் 1071.
ஓகே. இப்ப கீழ பாருங்க. கீழ இப்ப பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுல ஒரு விஷயம் குடுத்திருப்பாங்க. அதாவது டீட்டெயில்ஸ் ஆர் லாஸ்ட் செலக்டட் கேண்டிடேட். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுல ஓபிசி கேட்டகரினா, அதுல லாஸ்ட்டா எந்த மார்க் வரையும் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அதுதான். இதுல பார்க்குற மார்க் வந்து அதிகபட்ச மார்க் அப்படின்னு இல்ல. லாஸ்ட்டா இது வரைக்கும் கிடைச்சிருக்கும். இப்ப வந்து ஏஇ எக்ஸாம் நீங்க வந்து இப்ப ஸ்டேட் கவர்ன்மென்ட் எழுதியிருக்கீங்க. இந்த ஜேடியூ எழுதியிருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா வந்து ஒரு பிசி கேட்டகரிக்கு வந்து ஒரு 220 கொஸ்டின் போட்டவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏஏ அப்படின்னா, அந்த 220 கொஸ்டின்ங்கிறது அதாவது 310 மார்க்ங்கிறது லாஸ்ட் மார்க் பிசி கேட்டகரில கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அது மாரி தான் இத எடுத்துக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இதுல என்ன சார் பி இதுதான் குடுத்திருக்காங்களா? ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோடு. இந்த பிங்கிறது எத குறிக்கும் அப்படின்னா, பிஆர்ஓல சிவில குறிக்கும். ஓகே. இந்த டிங்கிறது எத குறிக்கும் அப்படின்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு இது இருக்கு. கோடு குடுத்திருப்பாங்க. ஓகே. அதுதான் நம்ம வரிசையா பார்க்குறோம். பப்ளிக் கோட் டிபார்ட்மென்ட்க்கு அப்படின்னு வரிசையா ஒவ்வொன்னுக்கும் குடுத்திருப்பாங்க. நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். அந்த கோடோட கீழ குடுத்திருப்பாங்க பாருங்க. அப்படியே காமிக்கிறேன். இது மொத்தம் 3 பேஜ் இருக்கும். இந்தா குடுத்திருக்காங்களா? ஓகே. இந்தா குடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கோடும் எதுன்னு. இப்ப பார்த்தோம்ல. நான் என்ன சொன்னேன்? பிங்கிறது ஜூனியர் இன்ஜினியர் சிவில், பிஆர்1 சொன்னேனா? இதா இருக்கு பாருங்க. அப்ப நமக்கு தேவை நம்ம சிவில் தான் பார்க்க போறோம். பி. ஓகே. பிஆர்ஓல இது பார்க்கணும். அதுக்கு அடுத்து டி பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா எஃப் பார்க்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தபடியா வந்து சிவிலிங்க. ஐ பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து கே பார்க்கணும். இதுல ரொம்ப அதிக வேகன்சி இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகம் பார்க்கிறது பின்னு சொல்லக்கூடிய பிஆர்ஓ பார்க்கணும். ஜெனரல் பப்ளிக் கோர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய டி பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் கே பார்க்கணும். இது 3 நம்ம பார்த்தா போதும். ஓகே. பி, டி, கே பார்த்தா போதும். மத்த வேகன்சினா கம்மி தான். அப்ப பி, டி, டி, கே பார்த்துட்டு மத்ததுக்கு என்ன வரும்? அப்ப நீங்க சிவில பொறுத்தவரை சிவில் சிவில பொறுத்தவரை இப்ப இது எல்லாமே எதுல வருது? சிவில் இன்ஜினியரிங்ல, சிவில்ல பிஆர்ஓ வருது. பார்டர் ஆர்கனைசேஷன் வருது. அதுல எஸ்சில லாஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா, இது பேப்பர் 2ல வந்து 243 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தமா பேப்பர் 1, பேப்பர் 2 2யும் கூட்டி எவ்வளவு மார்க் அப்படின்னா 349.55415 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே. வச்சுக்கிறேங்க. நான் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்து நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடி எஸ்டி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 348 மார்க் எடுத்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு பாருங்க. 369 மார்க். பிஆர்ஓ தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டா எல்லாரும் எடுப்பாங்க. அதிக மார்க் உள்ளவங்க தான் உங்களுக்கு ஜெனரல் பப்ளிக் கோர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துருவாங்க. எம்இஎஸ் எடுத்துருவாங்க. அந்த ஆர்டர் வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பப்ளிக் கோர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. 2வது எம்இஎஸ் எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜெனரல் வாட்டர் கமிஷன், பவர் ரிசோர்ஸ் சென்டர் இது மாரி எடுப்பாங்க. இது எதையும் இல்லாத பட்சத்துக்கு தான் பிஆர்ஓ எடுப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து எல்லை பகுதிகள்ல ரோடு போடக்கூடிய அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப ஹை ஆல்டிட்யூட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். சேலரியுமே மத்த ஜேஇயோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூ. 15 டூ ரூ. 12 வந்து கூட தான் இருக்கும். மத்த ஜேஇக்கு வந்து ரூ. 75 குடுக்குறாங்க. சும்மா சொல்றேன் நான் அப்ராக்ஸிமேட்டா. ரூ. 72 குடுக்குறாங்கன்னா, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 84,000 வரையும் வரும். கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 2 வருஷம் ட்ரெய்னிங் பீரியட் இருக்கும். ஓகே. அத பத்தி தனியா ஒரு வீடியோ செப்பரேட்டா போடுறேன். அப்ப ஓபிசிய பொறுத்தவரை நீங்க பிஆர்ஓலயே பாத்துக்கிறங்க. 369.87 பிஆர்ஓலயே 369 இருக்குன்னா, கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய சிபிடபிள்யூடி தான் இதுக்கவே ஹையஸ்டா இருக்க போகுது. ஏன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப டி தான் நான் என்ன சொன்னேன்? இந்த டி கேட்டகரில இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொன்னேன்னா, சிபிடபிள்யூடின்னு சொன்னேன். அதாவது ஜெனரல் பப்ளிக் கோர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன். சிவில்ல. அப்ப இந்த டிஏ பொறுத்தவரை ஓபிசிக்கு பாருங்களேன் எவ்வளவு இருக்கு? 394.216658. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பேப்பர் 1ல 200 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஒரு 140 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க. நெகட்டிவ் மார்க்லாம் போக ஃபைனலா 140 மார்க் போட்டுருக்கீங்க. பேப்பர் 2வ பொறுத்தவரை நீங்க நல்லா கவனிக்கணும். பேப்பர் 2வ பொறுத்தவரை அந்த டைம் 2 மணி நேரத்துக்குள்ள 100 கொஸ்டின் ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். டைம் மேனேஜ்மென்ட் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசிக்கிற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் இருக்காது. ஏஇ, ஜேடியூல கேட்கிற மாரி டைரக்ட் கொஸ்டின் இருக்காது. அப்ப ஒரு 80 கொஸ்டின் போடுறீங்க 100க்கு. இது அதிகம்னு நான் சொல்றேன். அந்த டயத்துக்குள்ள போடுறது. அந்த டைம் மேனேஜ்மென்ட் தான் இங்க விஷயமே. அப்படின்னா 80 இன்டு 3 240. ஒருவேளை மீதி இருக்கக்கூடிய 20 கொஸ்டின்ல நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா, அது நெகட்டிவ் வேற போகும். அப்ப நீங்க ஒரு 85 கொஸ்டின் போடுறீங்க. ஒரு 5 கொஸ்டின் நெகட்டிவ்ல போனதுக்கு அப்புறம் 15 மார்க் நெகட்டிவ்ல போனதுக்கு அப்புறம் 240 கொஸ்டின் கையில இருக்குன்னே வச்சுக்குவோமே. 85 கரெக்ட்டா போட்டுறீங்க. நெகட்டிவ்னா போனதுக்கு அப்புறம் 240 வருதுன்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க நல்லா கவனிக்கணும்.
100க்கு 80 கொஸ்டின்ங்கிறதே அதிகம். 85னா ரொம்ப அதிகம். அது மாதிரி அதுல 200க்கு 140 போறதே வந்து ஓரளவுக்கு சொல்றேன். ஏன்னா, அது ஏன் பேப்பர் 1ல 140 டூ 160 தான் போட முடியும். அதுவே அதிகம்னு நான் சொல்றேங்கிறதுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன். இத முடிச்சர்றேன். அப்ப இந்த உள்ள 240 பேப்பர் 2ல பேப்பர் 1ல வந்து ஒரு 140 அப்ப 2யும் கூட்டுனா எவ்வளவு வருது அப்டின்னா 380 வருது. 380 தான் வருது. இவ்வளவு ஹையஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லியே. ஆனா ஓபிசில லாஸ்ட்டா கிடைச்சதே 394 மார்க் தான் கிடைச்சிருக்கு. பாருங்க. நம்மட்ட இருக்குது 380 தான். இவ்வளவு ஹையஸ்ட்டா நீங்க போட்டாலே நல்லா ஒரு சவுத் ஜோன்ல இருந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, கரெக்ட்டா சொல்லணும்னா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஜேஇ பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க 85 கொஸ்டின் போடுறீங்க. பேப்பர் 2ல, பேப்பர் 1ல 140 கொஸ்டின் போடுறீங்க அப்டினாலுமே உங்களுக்கு 380 மார்க் தான் வருது. ஆனா லாஸ்ட்டா ஓபிசில செலக்ட் ஆன சிபிடபிள்யூல இருக்கக்கூடியவங்க போட்டிருக்கிறதே 394 மார்க். அப்ப அதுக்கடுத்து இது 378. இத நான் எஸ்டி கேட்டகரில சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஓபிசிக்கு சொல்றேன். அப்ப இதுக்கு வந்து 369. இவ்வளவு கூட போட்டாவே நீங்க பிஆர்ஓ தான் எடுக்கிற மாரி இருக்கு பாருங்க. மத்த விஷயங்கள்லாம் கீழ பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இப்ப என்னன்னா அடுத்து மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ். இது சிபிடபிள்யூடிக்கு அடுத்த கட்டாப்பா இருக்கும். அவ்வளவுதான். கே தான் நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க. கே தானே பார்த்தோம். இந்த கே சீரிஸ் எல்லாமே எம்இஎஸ் சிவில். மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் சிவிலுக்கு. அப்ப இத பொறுத்தவரை ஓபிசிக்கு பாருங்க. நான் சொன்னேனே 379 வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்ப பிளஸ் 10 பிஆர்1 பிளஸ் 10 மார்க் கூட போயிருக்கு இதுல. அப்ப கண்டிப்பா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 100க்கு 85 கொஸ்டின் போடுறது பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க எழுதணும். அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. 100 கொஸ்டின்ல டைரக்ட்டா டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி ஒரு 50 to 60 கொஸ்டின் தான் இருக்கும். 40 to 50 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு பிரஷர் ஆயிரும். அப்ப 85 கொஸ்டின் அதிகபட்சம் நீங்க போடுறதா இருந்தாலுமே, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையே நான் சொல்லிட்டேன். ஒரு ஓபிசி கேட்டகரில இருக்கே அப்படின்னா, இதுல பிரச்சனை இருக்கு. எஸ்சி கேட்டகரினா எவ்வளவு சார் மார்க் கம்மியாகும் அப்படின்னா, நீங்களே பாத்துக்கிறங்க. ஓகே. ஒரு எஸ்சி கேட்டகரில இருக்கக்கூடிய 387, 386 2க்கும் 1 மார்க் 2 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 20 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். 20 மார்க் 15 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப இருக்காது. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்ப நீங்க டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப நல்லா இருந்தாலும், ரொம்ப வெல் பிரிப்பேர்டா இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, ஜேஇ இந்த கட்டத்துல கிளியர் பண்ண முடியும். 2020 வரை இந்த கால பீரியட் வேற. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வேற. எப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா பேப்பர் 2 கொண்டு வந்தாங்களோ, அப்பயிலிருந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போய்விட்டது. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஜேஇ ஆகணும்னு ஆசைப்பட்டா, இந்த கட் ஆஃப்க்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன். இவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால போட முடியுமான்னு பார்த்துக்கிருங்க. அப்ப உங்களுக்கு நீங்க பழைய கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது இவ்வளவு கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டெஸ்ட் திருப்பி திருப்பி போடுங்க. என்ன தப்பு பண்றீங்களோ அத சரி செய்யுங்க. அப்ப எஸ்எஸ்சிய பொறுத்தவரை 6 மாச ப்ராசஸ்க்குள்ள பேப்பர் 1 நடத்தி, பேப்பர் 2 நடத்தி, அதுக்கான ரிசல்ட் குடுத்து போஸ்டிங்கே போட்டுருவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடியது. இப்பதான் எஸ்எஸ்சி மாரி ஒரு பெரிய போர்ட பார்த்து டிஎன்பிசியே கத்துக்கிட்டு வராங்க. அது சொன்ன டேட்ல கரெக்ட்டா பண்ற மாரி. அப்ப இது மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. டெஸ்ட் நெறைய போட்டு பார்க்கணும். நம்ம இன்ஸ்டிடியூட்லயோட பேப்பர் 1க்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 9 மாடல் டெஸ்டும், பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு 9 மாடல் டெஸ்டும் குடுத்துருக்கோம். அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு வேணும்னா WhatsAppலயோட எஸ்எஸ்சி ஜேஇ புக் வந்து வாங்கிக்கலாம். பிராக்டிஸ் புக் வந்து வாங்கிக்கலாம். டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப இத சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதாவது டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் மார்க் இருக்கு 2வது விஷயம். 3வது என்னன்னா, கொஸ்டின்ஸ் வந்து யோசிச்சு அடிக்கிற மாரி இருக்கும். ஜேடியூலயோட மொட்டை மனப்பாடம் படிச்சவங்க போய் அடிச்சுட்டு வந்துரலாம். ஆனா எஸ்எஸ்ஜேஇல பேப்பர் 1ல இருக்கக்கூடிய சிவில் கொஸ்டினே, நான் சொல்றத நம்பலாட்டியோட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நெட்ல அவைலபிளா இருக்கும். அத எடுத்து பாருங்க. அதுவே யோசிக்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 100க்கு 60 கொஸ்டின் யோசிக்கிற மாரி இருக்கு. 40னா டைரக்ட்டா அடிக்கிற மாரி இருக்கு. அப்ப பேப்பர் 1 பொறுத்தவரை யோசிக்கிற மாரி தான் கொஸ்டின் இருக்கும். அந்த டயத்துக்குள்ள போடணும். ரீசனிங் வேற இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ் வேற இருக்கு. அப்ப இந்த 2 மேஜர் பார்ட் டயத்த உரியறதுக்கு இருக்கு. அப்புறம் சிவில் வேற 100 கொஸ்டின். இது 2ம் சேர்த்து 50, 50 100 கொஸ்டின். அப்ப டைம்ல ரொம்ப பிரஷரா இருக்கும். யோசிச்சு அடிக்கும்போது எப்படி பார்த்தாலும் 70 to 85 கொஸ்டின்குள்ள தான் உங்களால அடிக்க முடியும். இதுல வந்து ரீசனிங்க பொறுத்தவரை பிரச்சனை 50க்கு 50 அடிக்கலாம். இல்லாட்டி 45ஆச்சும் அடிச்சிரலாம் நீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இங்க நீங்க படிச்சுட்டு போகக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் மாரி எஸ்எஸ்ஜேஇ இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 12 to 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி
பாட்னா ஜுவாலஜி, சாரி பாட்னின்னு வருது பயாலஜி. அதுல பாட்னி, ஜுவாலஜி இது 3யும் சேர்த்து, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3யும் சேர்த்து உங்களுக்கு 12, 15 கொஸ்டின் கேட்பான். மொத்தம் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் இதே வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில 4 to 5 கொஸ்டின், குவாலிட்டியில 4 to 5 கொஸ்டின், அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஜாகிரபில 4 to 5 கொஸ்டின். அவ்வளவுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா ஓரளவு பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓரளவு கை கொடுக்கும். ஏன் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ளது மாதிரி இங்க இருக்காது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கோடு புக்கை பொறுத்தவரை நீங்க ஏஇஜேடிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சயின்ஸுக்கு 5 மார்க் தான், யாரும் படிக்க மாட்டீங்க. ஆனா இங்க 12 to 15 கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இங்க உள்ள மாதிரி இங்க கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படி இப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்காது. முழுக்க 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 வட மாநிலங்களை பத்தி அங்கங்கே என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, விளையாட்டு ஓரியன்டா, இன்டர்நேஷனல் ஓரியன்டா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சம்பந்தமா, ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸோட டைப்பு, அதோட இதே வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதோட அளவு கொஸ்டின் நம்பர்ஸ் அளவு அதிகமா இருக்கும்னு நான் சொல்லல. அதோட கஷ்டங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒர்க் பண்றவங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்றவங்க, டெய்லி ஜிகே டுடே இது மாதிரி போட்டு பாக்குறவங்க, அவங்களாலதான் கொஞ்சம் வந்து 12 to 15 கொஸ்டின்ல ஒரு 8 to 10 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயே நம்ம 100% அடிச்சிட முடியும்னு நான் சொல்லல. அப்ப பாத்துக்கிடுங்க. அப்ப நீங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 15 to 20 கொஸ்டின் போறதே பெரிய விஷயம். இதுல 45, சிவில்ல ஒரு 75, இதுல வந்து 15 to 20 போறதே பெரிய விஷயம். இதுல நெகட்டிவ் வேற இருக்கு. அப்ப 15, அப்ப 7, 11, 12, 13, 135 பிளஸ் 5 கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 140 மார்க்கே பாத்துக்கிறது. எல்லாத்துலயும் கூடுதலா போடக்கூடியது போட்டாதான் உங்களுக்கே வருது பாசிபிலிட்டி. அப்ப முன்னாடி உள்ள மாதிரி 2020 வரையும் உள்ள மாதிரி ஈஸியா இருக்கும், கட் ஆஃப் கம்மியா இருக்கும், கன்வென்ஷனல் டைப் தான், யாரும் எழுத மாட்டாங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் காலம் மாறி போயிருச்சு. இப்ப இருக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து நீங்க ஒர்க் போடணும், நல்ல பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் அதை கிளியர் பண்ண முடியும். இதை பத்தி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும். அதுக்காண்டிதான் தனியா ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டா அதுக்கு போட்டிருக்கேன், நீங்க பாத்துக்கிறது. அப்ப திரும்பவும் நான் சொல்றது ஒண்ணுதான், எஸ்எஸ்ஜேஇ பொறுத்தவரை முன்னாடி உள்ள மாதிரி இப்ப இல்ல, ஈஸின்னு சொல்லிட முடியாது, கஷ்டம்தான். நீங்க ஓரளவுக்கு தான் படிக்கக்கூடிய ஆள் இருக்கீங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்றதா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்க வெல் ப்ரிப்பேர்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பழைய கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நல்லா தெரியுது அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முழு மூச்சா இறங்கி படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. அதுக்குன்னு நான் எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லல. எக்ஸாம் எழுதி பாருங்க. பேப்பர் 1 எழுதுங்க, பேப்பர் 2 எழுதுங்க. உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால வந்து நீங்க ஓரளவுக்கு உழைச்சா போதும், நம்ம கிளியர் பண்ணிடலாம், அந்த மனநிலை மாறணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோல வந்து யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா அது செப்பரேட்டா ஒரு வீடியோ போறோம். தேங்க்யூ.